ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து விஸ்கி பிராண்டும் ஒயின் பிராண்டு இந்த ரெண்டுக்குமே வந்து ஆல்கஹால் பியூரேஜஸ் தான். ஸோ இது ரெண்டுமே வந்து டிமாண்ட் வந்து இந்தியாவில் வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ப்ரொடக்ஷனும் குவாலிட்டியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்தியாவில். ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு கம்பெனி வந்து குளோபல் லெவலில் விஸ்கியுடைய டாப் லெவல் பிராண்டை வந்து எடுத்திருக்காங்க. அதாவது வந்து அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஒரு விஸ்கி பிராண்டு வந்து குளோபல் லெவலில் ஒரு ஃபைனஸ்ட் விஸ்கி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்குறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தான் பார்க்குறோம். ஏன்னா மற்ற கண்ட்ரீஸில் நிறையா விஸ்கி பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்தியாவில் அந்தளவு குவாலிட்டியான விஸ்கி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸாக வந்து பார்க்குறோம். ஸோ இதனால் வந்து அந்த கம்பெனியுடைய ஸ்டாக்ஸை நம்ம எடுக்கிறோம். இப்போது டிமாண்டு நிறைய வந்து விஸ்கிக்கும் ஒயினுக்கும் வந்து இருக்குது அப்படிங்கிறது டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே சொல்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து பிக்காடிலி அக்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த பிக்காடிலி அக்ரோங்கிற கம்பெனி வந்து நிறைய பிராண்ட் ஆஃப் விஸ்கி வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் மெயினாக சிங்கிள் மால்ட் விஸ்கி அப்படிங்கிறதுல வந்து இந்த பிராண்ட் இன்ட்ரின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. இவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இன்ட்ரி சிங்கிள் மால்ட் விஸ்கி அப்படிங்கிற இந்த பிராண்ட் வந்து குளோபல் லெவலில் டாப் ஃபைனஸ்ட் வந்து விஸ்கி அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கு. ஸோ அதனால் வந்து சேல்ஸும் சரி பிராண்டு வேல்யூவும் சரி இந்த கம்பெனிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே இப்போ 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க, நம்ம வந்து எந்த ஒரு கம்பெனி க்ரோத் கம்பெனி சூஸ் பண்ணாலுமே ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை செலக்ட் பண்ணுற போது நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் கம்பெனியுடைய பிராண்டு எல்லாமே வந்து பிராண்ட் வேல்யூ கிடச்சதுனால இப்போ அது ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக இந்த கம்பெனிஸ்க்கு இருக்குது. இப்போ வந்து பிக்காடிலி அக்ரோவுடைய ஃபினான்ஷியல்ஸை வந்து நம்ம பார்த்துருவோம். அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பிராண்டு வந்து நீங்கள் அவங்களோட வெப்சைட் போனீங்கனாலே தெரியும். piccadilly.com அப்படிங்கிற வெப்சைட் போனீங்கனாலே அவங்களுடைய பிராண்டெலாம் இருக்குது. அதில் வந்து இந்த இன்ட்ரிங்கிற பிராண்டு தான் வந்து குளோபல் லெவலில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ இப்போது பிக்காடிலி அக்ரோவுடைய ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் ப்ரைஸஸ் வந்து 787 ரூபா கரண்ட் ப்ரைஸ் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 7424 கோடி. ஸோ ஒரு ஆல்கஹால் கம்பெனிக்கு, ஆல்கஹால் பியூரேஜஸ் கம்பெனிக்கு இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கேபிட்டலைசேஷன் தான். இப்போ வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் லாஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2023 மார்ச் 2024 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கோடி நெட் ப்ராஃபிட்லேருந்து 43 கோடி நெட் ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆகிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 7%லேருந்து 25%க்கு ஜம்ப் ஆகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வந்து 100 ரூபாய்க்கு 7% அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினாக 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை தயாரித்து 107 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ 7 ரூபா மார்ஜின் வச்சு விற்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதே 100 ரூபாய்க்கு பொருளை தயாரித்து 125 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படின்னா ஒன்று இவங்களுடைய பிராண்டு ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், இல்லைனா இவங்களுடைய செலவுகள்லாம் குறைச்சி ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ இது ரெண்டில் எது நடந்தாலும் நல்லது தான். ஸோ ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் சினாரியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வந்து பக்காவாக இருக்குது. அதே மாதிரி இயர்லி ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 110 கோடி 22 கோடியிலேருந்து லாஸ்ட் 12 மந்த் ட்ரெயிலிங் டேட்டா வந்து 110 கோடி ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஜம்ப்பு. ஸோ இந்த கம்பெனியோடைய ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா 11 ரூபா 63 பைசா. ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து லாஸ்ட் 12 மந்த்து ட்ரெயிலிங் டேட்டா வந்து 292% வந்து வளர்ச்சி கொடுத்துருக்கான். அதாவது வந்து லாஸ்ட் 12 மாதத்தில் 292% வளர்ச்சி ஆகிருக்கு. ஆனால் நம்ம அடுத்தடுத்த வருஷத்தில் ஒரு 40 to 50% வளர்ச்சி கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்மால் கேப், ஒரு மிட் கேப் கம்பெனி தான். இது வந்து ஒரு ஆல்கஹால் பியூரேஜஸில் டாப் லெவல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற கம்பெனி அப்படின்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். யுனைடெட் ஸ்பிரிட்ஸோடைய மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 89,000 கோடி. இப்போது இந்த 89,000 கோடி யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இருக்குன்னா இந்த பிக்காடிலி அக்ரோ வந்து இன்னும் வந்து அது வளர்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. 7,400 கோடி தான் இருக்குது. இப்போது எப்படி நம்ம வந்து வேல்யூஷன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது குவார்ட்டர்லி ரிசல்ட், ஸோ இயர்லி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர் பேசிஸில் வேல்யூஷன் நான் பண்ணியிருந்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னா இந்த ஷேர் வந்து அண்டர் வேல்யூடும் கிடையாது, ஓவர் வேல்யூடும் கிடையாது, ஆல்மோஸ்ட் ஃபேர் வேல்யூ தான். ஸோ இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ப்ரைஸுங்கிறது ஒரு நார்மலான கரெக்டான ப்ரைஸ் தான் இருக்குது இதோடைய வளர்ச்சியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்தடுத்த வளர்ச்சி கம்பேர் பண்ணும்போது இன்னொரு பர்டிகுலர் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய சேல்ஸ் வந்து 780 கோடி. டோட்டல் ஹையஸ்ட் சேல்ஸ் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 12 மந்தில் 780 கோடி. யுனைடெட் ஸ்பிரிட்ஸோடைய லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 11,040 கோடி. இப்போது யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு பாட்டில் வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம வச்சுக்கிட்டா கூட 11,040 கோடிக்கு விற்கணும்னா எத்தனை பாட்டில் விற்கணும்? அப்போ ஒரு பாட்டில் ஒருத்தர் வாங்குறாங்கன்னா எத்தனை பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்குது அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கங்க. அவ்வளோ பெரிய மார்க்கெட் ஷேர் கிட்டத்தட்ட 11,000 கோடி
மார்க்கெட்டு இதுதான் வந்து ஹையஸ்ட் கம்பெனி, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற கம்பெனி. ஸோ மார்க்கெட் லீடர்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து 11,000 கோடி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போது இவங்க வந்து இன்னுமே வந்து 780 கோடியில் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இன்னும் வளர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அப்போ யுனைடெட் ஸ்பிரிட்ஸோடைய மார்க்கெட் ஷேரை இவங்க வந்து கான்குயர் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து இவங்க பொட்டன்ஷியல் வந்து ஒரு மல்டிபேகராக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது என்னுடைய வேல்யூஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து இப்போது 787 ரூபா இருக்குது. இது கண்டிப்பாக வந்து 1200 போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனி வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸுடைய வேல்யூஷனில் அட்லீஸ்ட் பாதி வந்ததுன்னா கூட அது 1200 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. அதே மாதிரி இன்வெஸ்டருடைய இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.04%லேருந்து 0.10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேக்கை வந்து டிஏஐ. அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் வந்து லாங் டேர்மில் ஒரே மாதிரி ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. 70%க்கு மேலே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாகவே இது ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் மாதிரி இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே ஒரு 1994 அந்த டைம்லேருந்தே இருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட்டும் ஸ்டேக்கை வந்து ஜம்ப் பண்ணலை, செல் பண்ணலை. ஸோ கிட்டத்தட்ட 70%க்கு மேலே ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமாகவும். அது வந்து ஒரு நல்ல ஒரு சைன். ஸோ பேலன்ஸ் ஷீட் வைஸில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு அசட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 195 கோடியிலேருந்து 218 கோடியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு அசட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து மிஷினரிஸ் அதிகமாக வாங்கியிருக்காங்க, இது அதிகமாக, அதாவது பில்டிங்ஸு, ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு அசட் இம்ப்ரூவ் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வந்து இது ஒரு நல்ல சைன். ஏன்னா இந்த ஃபிக்ஸ்டு அசட்டில் வந்து ஒரு டர்ன் ஓவர் வந்து 10% இருக்குன்னு வச்சுங்க. டோட்டல் டர்ன் ஓவரில் ஃபிக்ஸ்டு அசட் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் வந்து அது அதிகமான கெப்பாசிட்டி இவங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ லோ காஸ்ட் டு ஹை காஸ்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து இவங்களால் பண்ண முடியும். ஸோ மேனுஃபேக்சரிங்கில் வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பீரியட். பாரோவிங் வந்து 154லேருந்து 172 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 0.51 தான் இருக்குது. அதாவது பிலோ 1 இருந்தால் நல்ல சைன். ஸோ டெப்ட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த கம்பெனி வந்து தாராளமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் சரி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு க்ரோத் ப்ரொஜெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இந்த கம்பெனி வந்து பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்குடைய சார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணி தான் போயிட்டுருக்கு. டெய்லியுமே அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிடுது இந்த ஸ்டாக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணுது அப்படின்னா அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இன்வெஸ்டரே வந்து 70% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸு அப்படிங்கும்போது மீதிக்கிற ஷேர் கம்மி தான். அதனால் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா மார்க்கெட்டில் சப்ளை வந்து கம்மி இந்த ஸ்டாக். அதனால் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம் நீங்கள்.